நிலச்சரிவு பாதிப்புகளை பார்வையிடுவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தற்போது டெல்லியிலிருந்து புறப்பட்டு கேரளா சென்றடைந்திருக்கிறார். விவரங்களுடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரன். விவரம் என்ன? வயநாடு நிலச்சரிவு பகுதிகளை பார்வையிடுவதற்காக தற்போது கேரளா வந்திருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. அவர் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரடியாகவும் அது மட்டும் இல்லாமல் அவருக்காக அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஹெலிகாப்டர் மூலமாகவும் அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்ய இருக்கிறார். அத்துடன் முகாம்களில் தங்க வைக்கப்பட்ட 90க்கும் மேற்பட்ட முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களையும் அவர் நேரில் சந்திக்க இருக்கிறார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட முண்டகை போன்ற பகுதிகள் எல்லாம் நேரிலே சென்று அவருடைய வாகனத்தில் காரில் சென்று அவர் இந்த பகுதிகளில் பார்வையிட இருக்கிறார். அதற்காக சிறப்பு பாதுகாப்பு படையினர் நேற்றே அதற்கான ஒத்திகையும் பார்த்திருந்தனர். பிரதமர் எங்கெங்கு செல்கிறார் என்பதற்கான ஒரு ஒத்திகையும் செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக கர்னூல் விமான நிலையத்திற்கு வந்து இறங்கும் பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருந்து ராணுவ ஹெலிகாப்டர் மூலமாக வயநாடு வந்திருக்கிறார். வயநாட்டிலிருந்து வாகனம் மூலமாகவே பாதிக்கப்பட்ட முண்டகை பகுதிகளுக்கெல்லாம் அவர் செல்ல இருக்கிறார். குறிப்பாக வயநாட்டிலிருந்து ஒரு 20 நிமிடங்கள் சாலை பயணமாக மேற்கொண்டு அங்கிருந்து கேம்ப் நிவாரண பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை பார்வையிட்டார். அது மட்டும் இல்லாமல் 100க்கும் மேற்பட்டோர் தற்போது வரை மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று இருக்கிறாங்க. அவர்களுக்கு உடல் உறுப்புகள் துண்டாக்கப்பட்ட நிலையில் அவர்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அந்த பகுதியில் மருத்துவமனைக்கும் அவர் செல்ல இருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரத்திலிருந்து 3 மணி நேரம் வரை அவர் கேரளாவில் இந்த சம்பவத்தின் தொடர்பாக மட்டும் அதிகாரிகளை பார்வையிட இருக்கிறார். குறிப்பாக பிரதமரை வரவேற்பதற்காக வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட கலெக்டர் மற்றும் கேரள வருவாய்த்துறை அமைச்சர் ராஜன் தலைமையில ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவத்தை சீர் செய்வதற்காக அந்த கமிட்டி தான் பிரதமரை வந்து வரவேற்குது. அந்த கமிட்டி தான் இந்த சம்பவத்தை எக்ஸ்பிளைனும் பண்ண இருக்கிறாங்க. குறிப்பாக இதுவரை எந்தெந்த அளவில் பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது, பூஞ்சேரி மட்டம், முண்டகை போன்ற பகுதிகளில் எந்த அளவு பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது, எவ்வளவு மக்கள் இறந்திருக்கிறார்கள், எத்தனை பேர் இன்னும் சிகிச்சையில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்னென்ன திட்டங்களை நாங்கள், ஏன்னா 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து அவர்கள் குடும்பத்தை, அதாவது வீட்டை இழந்திருக்கிறார்கள், அவர்கள் குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இழந்திருக்கிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில் அவர்களுக்கு எது போன்ற நிவாரண திட்டங்களை நாங்கள் செய்ய இருக்கிறோம் என்பது போன்ற ஒரு விரிவான ஒரு விளக்கத்தையும் பிரதமர் அவரிடம் அவர்கள் கொடுக்க இருக்கிறார்கள். அதற்காக தற்போது பிரதமர் நரேந்திர மோடி கேரளா வந்து இறங்கியிருக்கிறார். இன்று மதியம் 3:30 மணி வரை அவர் கேரளாவில் இருந்து இந்த நிலச்சரிவு விவகாரங்கள் தொடர்பாக நேரிலும் மக்களை சந்தித்தும் இந்த ஆய்வை அவர் மேற்கொள்ள இருக்கிறார். தேவப்பிரியன், தகவலுக்கு நன்றி ரகுவரன்.